ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரண்டாம் சந்திரகுப்தரோட அவையில் தான் நவரத்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க யார் யார் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு காளிதாசர் அப்படின்றவர் இருக்கார். காளிதாசர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர். அடுத்து செகண்டாக வந்து ஹரிசேனரும் ஒரு சமஸ்கிருத புலவர். அடுத்தது யார்? அமரசிம்மர் யார் அமர வைப்போம்? அகராதி பண்ணுறவனை அடித்து அமர வைப்போம். அப்போ அமரசிம்மர் அகராதி இயல் ஆசிரியர். அதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டோடு சேர்த்து பார்த்துருவோம். அடுத்து தன்வந்திரி அந்த வந்திரின்ற வார்த்தை இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு தேயிலை புராணம் கடிச்சிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? கிராமங்களில் எல்லாம் டக்குன்னு மந்திரிக்க பார்ப்போம். அப்போ தன்வந்திரி அப்படின்றவர் ஆயுர்வேத மருத்துவர். அடுத்து காகபானகர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, காகம் கரைஞ்சோன்னு நம்ம அம்மா சொல்லுவாங்க, யாரும் விருந்தாடி வர போகிறாங்க போல் அப்படின்னு. அப்போ அது என்னது? முன்கூட்டியே சொன்னால் ஜோதிடம். அப்போ ஜோதிட ஆசிரியர். அடுத்து சங்கு. ஆனால் நம்ம சங்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். சங்கு என்ன பண்ணுவாங்க? வீடு கட்டும்போதெல்லாம் அந்த பழைய வீடுகளெல்லாம் பார்த்தோம்னா அந்த நடுவில் வந்து போட்டு மூடி இப்போ வச்சுருப்பாங்க. அப்போ கட்டடக்கலை நிபுணர். வராகமிகிரன். அதுக்கு வராகமிகு ஒரு பாட்டு, அந்த வராக நதிக்கரையோரம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வானியல் அறிஞர் இல்லைன்னா காலநிலை அறிஞர். வறட்சி அப்படின்றது இலக்கண ஆசிரியர். இவனுக்கு இலக்கணமே தெரியாதுப்பா, இவன் இலக்கணத்தில் இலக்கண ஆசிரியர். அப்போ இலக்கண ஆசிரியர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.